இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த சிக்கனுக்கு 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அந்த 1 kg சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தயிர், ஒரு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு இது சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு 1/2 an hour இல்லாட்டி ஒரு 15 minutes அவ்வளோ நீங்கள் வந்து மேரினேட் பண்ணால் போதும். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 15 minutes வந்து அது நல்லா ஊறட்டும். நம்ம அப்படியே வச்சுட்டு வேறு ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணி. இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மட்டும் தான் போடுறேன். வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகு கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 50% வந்து இந்த ஆனியன் நல்லா இப்படி ஃப்ரை ஆன பிறகு, ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, ஒரு 50% அது வந்து ஃப்ரை ஆனால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி ஆயிடுச்சு. இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஆன பிறகு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம், அது ஊற்றிக்கலாம். அது கூடவே 1 கப்பு தயிர், இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அதை அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ் மேலே. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஒரு 15 minutes ஊற வச்சுருக்குறோம். இந்த அரிசி வந்து ஜீரா ரைஸு, அது ஒரு 15 minutes ஊற வச்சுருக்குறோம். இப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் தண்ணி வச்சிடலாம். அது தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது. அதில் வந்து ஒரு 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய் இது வந்து போட்டுடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இது போட்டு இப்போ அது கூடவே வந்து ரைஸ் போட்டுடலாம். நம்ம இதில் வந்து இப்போ ரைஸ் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரைஸில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் இதில். இப்போ வந்து இந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் புதினா. இப்போ நம்ம வந்து இதிலேருந்து கொஞ்சம் மசாலையை வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோ கொஞ்சம் எடுத்துட்டு
இப்போது இந்த ரைஸ் வந்து ஒரு 3/4 குக்காக இருக்குது. அவ்வளோ ரைஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 3/4 இவ்வளோ குக்காக இருந்தால் போதும். இப்போ ஆனால் நம்ம தம்மில் விடுறதுனால இப்போது இந்த எடுத்து வச்சு இந்த மசாலாவை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு அப்படியே தம்மில் விட்டுடலாம். இப்போ ஒரு தவா இப்படி கீழே வச்சுட்டு அதை வச்சுட்டு அப்படியே தம்மில் அப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நம்ம இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு நல்லா பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.